ஹலோ வணக்கம். காரைக்குடி செட்டிநாடு வீடுங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு பார்க்க சான்ஸ் கிடைக்குதுன்னா எவ்வளோ பிரமிப்பான வீடுங்க இது. நம்ம அதுபோல் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணக்கூடாது. தெருவுங்களில் ஒரு சில வீடு வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அதுபோல் போனப்போ தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் போனாங்க. எவ்வளோ அருமையான வீடுங்க, எவ்வளோ பெரிய வீடு, நல்ல உயரமான வீடு, அகலம் நீளம் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஹால்லாம் பாருங்கள், அந்த மேலே ரூஃப் இருக்குது. ரூஃப் கூட டிசைன் கொடுத்து அந்த மேஸ்திரிங்கெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து எக்ஸிபிஷன் போல் நல்ல அழகாக அதை வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்க்குறதுக்காக பாருங்கள், எல்லா விதமான சாமான்களும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பித்தளை, செம்பு, காப்பர், அது பாருங்கள் ஜாடிங்க, நம்ம பீங்கான் ஜாடிங்க, அலுமினிய பொருட்கள், இரும்பு பொருட்கள், நம்ம அவங்கவுங்க அந்த குழந்தைங்கள்லாம் அங்கே அப்போல்லாம் அந்த காலத்தில் விளையாடுறதுக்காக பொம்மைங்க, அந்த மரப்பாச்சி பொம்மைங்க, கட்டைங்களை செஞ்சுருப்பாங்க பாருங்கள், மரக்கட்டைங்கள், அதெல்லாம் கூட அழகாக வச்சுருக்காங்க. ஓலை கூடைங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம், அந்த பாய்லர்ஸு, நம்ம தண்ணி காய வைக்கிறதுக்காக பாய்லர்ஸு, அதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றுத்தையும் தூக்கி பார்க்கும்போதுங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அப்போல்லாம் வந்து பாருங்கள், அந்த பல்லாங்குழி விளையாடுறதுக்காக கட்டையிலே ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. ராந்தல் விளக்குங்க, நம்ம டேப் ரெக்கார்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இது என்னது, நம்ம மேக்கப் போடுறதுக்காக அந்த பாக்ஸ் பாருங்கள், புக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எதை நம்ம அதை பார்த்துட்டு வெளியே வரும்போதே அப்படியே மனசு ஒரு பிரமிப்பாக இருக்குதுங்க. எவ்வளோ அழகான வீடு, எவ்வளோ நீளம் அகலம், ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அவங்களோட லைஃப் அதெல்லாம் வந்து எப்படி அதை கட்டினாங்க அப்படின்றதெல்லாம் கூட அந்த தண்டை எழுதி போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த வராண்டாலாம் பாருங்கள், நல்லா அப்படியே நேராக இருக்குதுங்க. ஒவ்வொரு வராண்டாவும் நேராக இருக்குது. வாசல் வந்து தண்ணி, மழை தண்ணி வந்து விழணும் அப்படின்ற ஒரு இதுக்காக 4 பக்கமும் தாழ்வாருங்க. நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரியே தான். சினிமாவில் இங்கே வந்து தான் ஒரு உள்ள எடுத்துருக்கலாம் அப்போது. ஆனால் நாம் இந்த வீட்டை பார்க்கும்போது தான் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. மேலேயும் அதே போலவே ஃபுல்லாங்க எல்லா இடமும் நல்ல இந்த மரம் வந்து நல்லா யூஸ் பண்ணி இன்னும் இது வரைக்கும் அதெல்லாம் எதுவும் செல்லடிக்காமல் ரொம்ப நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் பாருங்கள், நம்ம வீட்டில் எதனா ஒன்று சின்ன கொஞ்சம் வருஷம் ஆனாவே நம்மளுக்கு அதை பராமரிக்கிறது கம்மியாகிடுது. அதை நம்ம பழுது பார்த்துட்டுருக்கு தான் இருக்குது. அந்த தூண்கள்லாம் சொல்லவே முடியலைங்க, அவ்வளோ அழகு. அந்த வாசல் வந்து பாருங்கள், வெயிலும் கிடைக்கும், காற்று கிடைக்கும், ஏசியில் தேவையே இருக்காது. இவ்வளோ பெரிய வராண்டா நம்மளுக்கு இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பார்த்துக்கினே இருக்கணும் போல் இருக்குது. அந்த நிறைய ஒரு சில இடத்துல இது போல் தெருவுங்களை காமிக்கிறாங்க, ஒரு வீடு இருக்குது, நம்ம போய்ட்டு உள்ளே வந்து பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா இதை ஒரு பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, பாய்.